ஓம் நம வெங்கடேஷாய. டிடிடியிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின புது அப்டேட்டோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான பிரம்மோற்சவ டேட்ஸ் தரிசன டிக்கெட்டும் நவம்பர் மாதத்துக்குண்டான ரெகுலர் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அக்காமடேஷன் புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. பிரம்மோற்சவ டேட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 25 அக்டோபர் 1 வரைக்கும் தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிக்கலான்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிரம்மோற்சவம் டேட்ஸ் தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான். அந்த டேட் செப்டம்பர் 25 அக்டோபர் 1 வரைக்கும் நம்ம செய்துக்கலாம். நவம்பர் மாதத்துக்கு ஆஸ் யூஷுவல் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அக்காமடேஷன் நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டோட புக்கிங்குமே வர்ற 25 காலையில் 11:30 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸ்னால் 1 லட்சம் இல்லை அதுக்கு மேலே டொனேஷன் பே பண்ணுறவங்களுக்கு உண்டான புக்கிங் இது. பிரம்மோற்சவம் டைமில் அக்காமடேஷன் ஆன்லைனில் புக் பண்ணாதவங்க என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆஃப்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க. ரூல்ஸ் என்னங்கிறதும் சொல்லுவாங்க டிடிடியில். நேற்று நடந்த ரெவ்யூ மீட்டிங்கில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் ரிப்பேர் ஒர்க்ஸ் இருக்கிறது சீக்கிரமாக முடிங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறது பற்றி ரூல்ஸ் சொன்னோன்னே உடனே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு 25 காலையில் 11:30 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா. இன்றைக்கு 3 புக்கிங் இருக்குது. நவம்பர் மாதத்துக்குண்டான அங்கப்பிரதட்சணம் டிக்கெட்டோட ஆன்லைன் புக்கிங் காலையில் 10 மணிக்கும், நவம்பர் மாதத்துக்குண்டான ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங் காலையில் 11 மணிக்கும், மத்தியானம் 3 மணி போல் நவம்பர் மாதத்துக்குண்டான சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களோட தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே பிரதட்சணம் சீனியர் சிட்டிசன் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஒரு லாகின்ல அட் அ டைம் 9 பேருக்கு நம்ம டொனேஷன் பே பண்ணி தர்ஷன் டிக்கெட்டும் அக்காமடேஷனும் புக் பண்ணிக்கலாம். டொனேஷன் பே பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் ப்ரிவிலேஜ் லிங்க் எனேபிள் ஆகும். அந்த லிங்க்கு சில டைம் உடனே உங்களுக்கு எனேபிள் ஆகிடும், சில டைம் ½ ஆகும். அதனால் டொனேஷன் ப்ராசஸ் நீங்கள் இப்போவே ஃப்ரீயாக இருக்கும்போது முடிச்சிட்டிங்கன்னா 11 மணிக்கு ஓப்பன் ஆகிறப்போ அந்த ப்ரிவிலேஜ் லிங்க் கிளிக் பண்ணி தர்ஷன் டேட்டும் அக்காமடேஷனை நம்ம புக் பண்ணிக்கலாம். சில டைம் நம்ம டொனேஷன் ஈஸியாக மொபைலில் பே பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் ஒன்று உங்கள் மொபைலை டெஸ்க்டாப் மோட்டில் பாருங்கள். சில டைம் அப்போ கூட ஓப்பன் ஆகிறது கிடையாது. லேப்டாப்பில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம புக் பண்ணிக்கலாம். யூபிஐ பேமெண்ட் கிடையாது, கார்டு பேமெண்ட் இல்லைன்னா நெட் பேங்கிங் இருக்கும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க, கேட்டால் காமிக்கணும். ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. டைம் ஸ்லாட் கூட சாயந்தரம் 4:30 மணிக்கு இருக்கும். ஒரு ஸ்லாட் தான் 4:30 மணிக்கு இருக்கும்னு போட்டிருந்தாங்க ஆல்ரெடி. அதனால் ஈவினிங் ஸ்லாட் தான் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அதுவும் இன்கேஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்க ஆனால் அன்றைக்கி போக முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஷெட்யூல் லிங்க் எனேபிள் ஆகிடும். ஸோ தட் அந்த லிங்க் மூலமாக 1 இயர்க்குள்ளார நம்ம ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறப்போ இந்த ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. பெருமாளை இந்த டிக்கெட்டில் கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். 10,500 ஒருத்தருக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில். நாளைக்கு சண்டே எந்த புக்கிங்கும் இல்லை. மண்டே 4 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதத்துக்குண்டான ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கும், அதாவது 300 தரிசன டிக்கெட். செப்டம்பர் மாதத்துக்குண்டான 200 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலுக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. 11:30 மணிக்கு ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான பிரம்மோற்சவம் டேட்ஸ் அண்ட் நவம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. மத்தியானம் 3 மணி போல் நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ரீவாணி விஐபிக்கு தனி அக்காமடேஷன், ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீமுக்கு தனி அக்காமடேஷன் இருக்கும். வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் அவங்களுக்கு உண்டான அக்காமடேஷன் ஆகஸ்ட் 25 மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அக்காமடேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். இன்னும் ஸ்ரீவாரி சேவா பற்றின அப்டேட் வரல, அக்டோபர் மாதத்துக்கு உண்டானது. அதுவும் வந்ததும் உடனே ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி 26 தேதிக்கு இருக்கும். ஜென்ரலாக அப்படி தான் ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ 2 மந்த்ஸாக.
எப்போ ஸ்ரீனிவாச திவ்யா நகரக ஹோமம் டிக்கெட் இருக்கோ அன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல். இருந்தாலும் அப்டேட் வந்தோன்னே இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். கீழ் திருப்பதியில் நேற்று சாயந்தரம் 4 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணுநிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுத்தது 18,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நைட்டு ஒரு 10 மணிக்கு செக் பண்ணேன், மினிமம் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தீர்ந்துருக்கும் போல். ரொம்ப நேரம் வரைக்கும் டோக்கன்ஸ் இருந்திருக்கு, க்ரௌடு கம்மியாக இருக்கும் போல இருக்குது. ஸ்லாட்டு சர்வதர்ஷன் டோக்கன்னா இந்த 3 இடங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் அலிப்பிரி நடைபாதை ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் கொடுக்கறது கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்க வேண்டிய திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு நம்ம ஸ்ரீவாரிமெட்டில் வழியாக தான் நடந்து போகணும். போகிற வழியில் மறக்காமல் 1200வது படிக்கிட்ட ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே அந்த டோக்கனை காமிச்சு நம்ம ஸ்கேன் பண்ணால் தான் அதன் மூலமாக நம்மளை சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருந்தீங்க ஒருத்தவங்க. தரிசனம் பொறுத்த வரைக்கும் ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட், சேம் தான். 3லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளார நம்ம சுவாமி தர்ஷனம் பார்த்துடலாம். 300 ரூபாய் தர்ஷனம்னா 2 to 4 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துடலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனமே 8 மணி நேரம் தான் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க. சென்னையிலே நைட்லேருந்து தொடர்ந்து மழை, இப்போ கூட மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. திருமலாலேயும் மழை இருக்கும். ஸோ தர்ஷனத்துக்கு போனீங்கன்னா கொடை வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் தான் ஆகுது டைரக்ட் சர்வ தர்ஷனம்னா. நைட்டெல்லாம் போகிறோம் அப்படின்னா காலையில் சாமி பார்த்துட்டு வந்துடலாம், டோக்கன் எதுவும் இல்லாமலேயே. இல்லை சேஃபர் சைடுக்கு டோக்கன் வாங்கிட்டு போகிறீங்கன்னா நாள் டோக்கன் வாங்கிட்டு மறுநாள் நம்ம சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி க்ரௌடு கம்மியாக இருக்கும்போது ஆஃப்லைனில் ட்ரை பண்ணுறப்போ லக்கி டிப், நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸும் அதிகமாக இருக்கும். வீக்கெண்டுங்கிறதுனால சுப்ரபாதம் சேவாக இருக்கும், கல்யாணோற்சவம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் காலையில் ஒரு 5:45க்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செக் பண்ணேன். 200 டிக்கெட்ஸ் கிட்டே அவைலபிளாக இருந்தது. மேபி 4 to 4:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க போல். பட் அதுக்கு பக்தர்கள் எப்படியும் 12 மணி போல் வெயிட் பண்ணுவாங்க. ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டோட ஸ்டேட்டஸ் இது. செப்டம்பர் மாதத்தில் தரிசன டிக்கெட்டுக்கு என்ன வழி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. ஸ்ரீனிவாச திவ்யா நகரக ஹோமம் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு. அந்த டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டா கீழ் திருப்பதியில் அலிப்பிரிக்கிட்ட ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு 300 தர்ஷனம் வழியாக சுவாமி தர்ஷனம் பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரே தரிசன டிக்கெட் ஸ்ரீனிவாச திவ்யா நகரக ஹோமம் டிக்கெட் தான். ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அக்டோபர் மாதத்துக்கு உண்டானதும் ஓப்பன் பண்ணுவாங்க செப்டம்பர் 25, 26 தேதி போல். இந்த ஸ்ரீனிவாச திவ்யா நகரக ஹோமம் டிக்கெட் டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, எப்படி இருந்தது தர்ஷன் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். கேட்குறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் சொல்லியிருக்கிற நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். தேங்க்யூ.